திருமதி சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் பகுதி 2. சரியாக 10 நாட்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் இருந்து ஒன்றுவிட்ட மாமா பெண் கல்யாணத்துக்காக சந்துருவும் விசாலியும் வர நேர்ந்தது. விடியற் காலையில் முகூர்த்தம் என்பதால் முதல் நாள் ஜானவாசத்துக்கு வந்தவர்கள் கல்யாண வீட்டிலேயே படுத்து கொண்டார்கள். அதே கல்யாணத்துக்காக வெளியனூரிலிருந்து பிள்ளை வீட்டுக்காரர்களாய் குமாரின் குடும்பமும் காத்திருந்தது. கல்யாணத்தில் ஓடியாடி வேலைகளை செய்து சம்பந்திகளை உபசரித்த விசாலி குமார் கண்களில் நன்றாகவே பட்டுவிட்டாள். விசாலியின் அழகு அப்படிப்பட்டதுதான். ஜோரான சிவப்பு கலந்த வெள்ளை நிறம், நல்ல உயரம், அதற்கேற்ற வளர்த்தி, இடுப்பும் கிண்ணம் கவிழ்த்த மாதிரியே அவளுடைய உடைகளும் பருத்த துடைகளும், சுருட்டை இல்லாத வழவழப்பான கருத்த நீண்ட முடி, எண்ணெய் தடவி இழைய இழைய வாரி இறுக பின்னியதும், நடக்கும் பொழுது குதிரைவால் மாதிரி தொடையில் இடித்து ஆடியது. முகத்திலும் கை கால்களிலும் பசும் மஞ்சள் பூச்சு, பெரிய குங்கும பொட்டு, கண்களில் பட்டையாக மை. விசாலியின் மேல் வைத்த பார்வையை குமாரால் எடுக்கவே முடியவில்லை. அன்றிரவே அம்மாவை தனியாக அழைத்து போய் விஷயத்தை சொன்னவன் அவள் விசாரித்துவிட்டு பையனிடம் வந்தாள். ஆதிச்சபுரத்து பொண்ணு, பேரு விசாலம், அப்பா இல்லை, செத்து போய் 9 வருஷம் ஆகுதான். சிவப்பாய் நெகு நெகுன்னு இருக்கான் பாரு, அவதான் அண்ணா. பெருசாய் சொத்து பத்து எதுவும் அவர்களுக்கு கிடையாது. முக்கியமாக பொன், ஆமாம், அவள் 6ஆம் கிளாஸ் தாண்டவில்லை. நீ அழகை மாத்திரம் பார்த்து மயங்கி விடாதே, உனக்கு அது தோதுப்படாது. தாயும் தகப்பனும் ஊர் திரும்பியதும் திரும்ப திரும்ப பிள்ளையை உட்கார வைத்து கொண்டு இதேதான் சொன்னார்கள். ஆனால் படித்த பொண்கள் ஜாதங்களையெல்லாம் பொருத்தம் பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். 4 நாள் முந்தி மெட்ராஸில் பார்த்த 2 பொண்ணுங்களுக்கும் என்னடா குறைச்சல். ஒருத்தி டாக்டருக்கு படிக்கிறா, மற்றவ லட்சாதிபதி வீட்டு பொண்ணு, படிப்பும் பிஏவாக இருக்குது. இன்னும் அடுத்த வாரம் நீ பார்க்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற பொண்ணுங்களோ படிப்பிலோ அழகிலோ அந்தஸ்திலோ குறைச்சலானவங்களாம் இல்லை. யோசித்து சொல்லு. ஆனாலும் குமார் வசியவில்லை. எனக்கு குடும்ப பாங்கான பெண் தான் வேணும். பணமோ படிப்போ பெரிதில்லை. நான் வேணுங்கிறது சம்பாதிச்சுக்கிறேன். அவளும் அங்கே வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வீட்டை கவனிச்சுக்கு. எனக்கு பெண்டாட்டியா கொடுத்தன பாங்கா தெய்வ பக்தி உள்ளவளாக இருந்தால் போகிறோம். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு பண்பான பெண்டாட்டி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு பார்ட்டி ஆசை, ஊர் சுற்றுற ஆசை கூடாதுன்னு விருப்பப்படுறேன். இது ஒரு தப்பா? மறுநாளே ஒரு உறவுக்காரரை அனுப்பி சந்துருவை வில்லியனூருக்கு வரை செய்தார்கள். 12 வயது வித்தியாசம். விசாலி படிக்காதது, தங்களால் பெரிய சீசனத்தி எதுவும் செய்ய முடியாது என்று எடுத்து சொன்ன எல்லாவற்றிற்கும் குமார் சம்மதித்தான். புளியங்கொம்பாய் பல இடங்களில் தயார் பண்ணி வைத்திருக்கும் பொழுது இப்படி வெகு சாதாரண இடத்தில் சம்பந்தம் பேசும்படி ஆகிவிட்டதே என்று குமாரின் பெற்றோர் வருத்தப்பட்டாலும் தேற்றிக்கொள்ளத்தான் செய்தனர். வேறு என்ன பண்ணுவதாம்? 5 வருட காலமாக திருமணமே வேண்டாம் என்று பிள்ளை மனது வந்து சம்மதித்ததே பெரிய காரியம். இதுவும் இல்லை என்று ஆகி சீமைக்கு போய்விட்டால் திரும்ப எத்தனை வருடங்கள் கழித்து இங்கு வருவானோ? தவிர பெண்டாட்டுடன் வந்தால் என் கம்பெனியில் சம்பளத்தை அதிகப்படுத்துகிறதா வேற சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஊர் திரும்பினதோ உங்களுக்கு மாதம் $50 பதிலாக 100 அனுப்புகிறேன் என்று முதல் நாள் பேச்சுவாக்கில் குமார் சொல்லி வேறி இருந்தானே. $100 கிட்டத்தட்ட 800 சில்லறை. ஏ அம்மா, வில்லியனூரில் இது வெள்ளம் இல்லையா? இவன் மனசு போல் பெண் பிடித்து கல்யாணம் நடக்காவிட்டால், இவன் தனியாக போய்விட்டால் உபரி பணம் கிடைக்காதே. பெண் அழகு குணம் எல்லாவற்றிலும் குமாருக்கு ஏற்றவள்தான். படிப்பு பணம் இல்லை, ஆனால் பிள்ளைதான் பரவாயில்லை. குடும்பப்பாங்கான பெண்தான் என்று அடம் பிடிக்கின்றானே. நாளையும் யோசனை பண்ணி நட்சத்திர பொருத்தம் மனது பொருத்தம் பார்த்து முடித்ததும் கார்த்திகை மாதத்து கடைசி முகூர்த்தத்தையே நிச்சயம் பண்ணியது இந்த வாகில்தான். 4வது நாள். அடியம்மா, இந்த பொண்ணுக்கு இருக்கிற அழகப்பாறை, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் என்னவா? முகவாயில் கையை ஊன்றி கண்ணை பெரிதாக விரித்து ஆச்சரியப்பட்ட ஞானம் பேசினாள். முதல் நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி தங்க தகுதிக்கு ஏற்ப புது மெத்தை வகையரா வாங்கி வந்து பால் பழங்கள் இனிப்புகள் அடுக்கி வைத்து வாசனை மலர்களால் ஜோடித்த அறைக்குள் பெரியவளாய் லட்சணமாய் ஞானம்தான் தங்கையை விட்டு வந்தாள். படித்த பெண் அவன், படிக்காத பெண். படித்த பையன், சீமையில் இருப்பவன். ஏதோ ஆசையில் தங்கையை பண்ணி கொண்டாலும் ஜோடி பொருத்தம் சரியோ? மாப்பிள்ளையை எதிர்பார்த்த தினசில் விசாலிக்கு நடந்து கொள்ள தெரியுமோ?
இவள் அசல் பட்டிக்காடு, படிக்காத சின்ன பெண். ராத்திரி புனிதன் மனது கோணாமல் இதமாக இருக்க அவளுக்கு தெரியுமா? ஞானத்தின் மனதில் ஆயிரம் ஆயிரம் கவலைகள். இந்த கல்யாணம் நடந்தேயாகணும் என்று குறியாக இருந்தாலும் நிதர்சனமான சில விஷயங்களை பற்றி நினைக்கையில் அவளுக்கு தவிப்பாகத்தான் இருந்தது. ராத்திரி நல்ல பொழுதாக கழிந்து விட்டாள். ஓரளவுக்கு கவலை இல்லை என்றே அவள் நினைத்திருந்தாள். விசாலியை அறையில் விட்டுவிட்டு கூடத்தில் மற்ற பெண்களுடன் படுத்தவள் சின்னதாக ஏதேனும் சப்தம் கேட்டாலோ இல்லை காற்றில் கதவு அடித்து கொண்டாலோ சரி, மாப்பிள்ளை விசாலியிடம் கோபித்து கொண்டு வெளியே அனுப்பிவிட்டார் என்ற நினைப்பில் இரவு முழுவதும் தூங்காமலே எழுந்து உட்கார்ந்து சாத்திய கதவை பார்த்து பிறகுதான் படுத்தாள். காலை மணி 5 அடிக்கும் முன்பே சம்பிரதாயப்படி ஞானம் எழுந்து மூடியிருந்த கதவை தட்டி விசாலி என்று மெல்ல அழைத்தாள். தங்கை கதவை திறந்து கொண்டு வந்ததும் அவள் கையை பிடித்து கொல்லைக்கட்டுக்கு இட்டுச் சென்று அவளை நன்றாக ஊன்றி பார்த்தாள். முதல் நாள் கட்டிச்சேற்றிருந்த பட்டுச்சேலை இப்பொழுது அவள் உடம்பில் இல்லை. மாற்றுச்சேலை வைத்திருந்த நைலான் புடவையை தான் குடித்து கொண்டிருந்தாள். சரிதான், முகத்தில் நாணம். என்னை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி வெட்கப்படுகிறாள். சரிதான், தூக்கமில்லாததால் சிவந்த கண்கள், காதில் கூத்தாடும் சந்தோஷம். சரிதான், தான் பயந்தது வீண் என்பது புரிந்து போனதும் பல் தேய்த்து குளிக்கும் நாழிகையில் தங்கையின் வாயை கிண்டத் தொடங்கினாள் ஞானம். என்னடி விசாலி, எல்லாம் சரியா இருந்ததா? பல்படியை விரலில் வைத்து அழுந்த தேய்த்த விசாலி தலை நிமராமலேயே என்றாள். நான் சொன்ன மாதிரி பாலை அவர் கையிலே கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டியா? அப்புறம் அட என்கிட்ட சொன்ன என்னடி? சொல்லேன். விசாலி என்னவென்று சொல்லுவாள்? சினிமா கதாநாயகன் மாதிரி இருக்கார், சீமையிலே இருக்கிறவர். ஞானத்தின் கேலி தொடர்ந்தது. சினிமா மாதிரியா? அதெல்லாம் எந்த மூலைக்கு? மனுஷர் எமக்காதகர். போடி விசாலி, வாயை திறந்தாதான் என்னவா? போக்கா என்றவள் இத்தனைக்கும் பதிலாக விசாலி ஒரே வார்த்தை கூறினாள். என்ன போக்கா? ஆதிச்சபுரத்துக்கு போனால் அம்மா மற்ற பெண்ணுகள்லாம் கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்லட்டும்? இதற்கும் போக்கா என்றே சொன்னாள் விசாலி. மாப்பிள்ளை என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? நீ அவருக்கு புத்திசாலித்தனமா பதில் சொன்னியா? விசாலிக்கு இப்பொழுது கூச்சம் குறைந்து போனது. ரொம்ப நாளி பேசிகிட்டு இருந்தாருக்கா. அவர் இருக்கிற ஊர் பற்றி, தான் பழக்க வழக்கங்கள் பற்றி எல்லாம் சொன்னார். நிஜமாவா? ஞானத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெண்டாட்டிக்கு சரியான புருஷன் பேசுவானா? அதுவும் முதலிரவிலேயே. நொள்ளிக்காய் கிராமம் பரகதபுரம், இதில் பிறந்து வளர்ந்த அவள் கணவன் அவளை மதித்து இன்று 2 வார்த்தைகள் பேசியதில்லை. சீமை மாப்பிள்ளை படிக்காத விசாலியிடம் 1 நாழிகை பேசி விஷயங்களை சொல்லியிருக்கிறான் என்றால் அது லேசானதா? ஞானத்துக்கு தன்னுடைய முதலிரவு ஞாபகத்துக்கு வந்தது. சாட்டின் மெத்தை தைக்கவில்லை, சாதாரண மெத்தையை தைத்து கொடுத்து விட்டார்கள் என்று அவள் மாமியாருக்கு ஏக கோபம். மாலையிலிருந்தே வாய் ஓயாமல் கத்திக்கொண்டே இருந்தாள். எங்கள் அம்மாவுக்கு அவமானம்னா எனக்கும் தானே. எனக்கு பொண்டாட்டியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம்னு அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையாக மாப்பிள்ளையும் சேர்ந்து கூத்தடித்தான். உன்பாடு என்பாடு என்று சமாதானம் செய்து அறையில் மணமக்களை விடும் பொழுது மணி 11. அரை மணிக்குள் மாறை பலிக்கின்றது. என் பிள்ளையை கூப்பிடுங்கோன்னு மாமியார்காரி மாய்மாலம் பண்ண மாப்பிள்ளை அம்மா அம்மா என்று புலம்பிக் கொண்டு அவள் அருகிலேயே இருந்தான். இரவு மணி 3:30 நெருங்கையில் திரும்ப அறைக்குள் இவர்கள் விடப்பட்டனர். ஆச்சு போச்சுன்னு வெறியுடன் ஞானத்தை அணுகினான் அவளுடைய கணவன். அதனால் விசாலியின் புருஷன் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு அமெரிக்காவை பற்றி சொல்லி அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வந்து பயத்தை அகற்றி உல்லாச முறையில் உலாவ விட்டிருக்கிறான் என்பது ஞானத்துக்கு பிரமிப்பாகவே இருந்தது. அக்காவின் கேள்விகளுக்கு ஒரு மாதிரியாக பட்டம் போடாமலும் பதில் சொன்ன விசாலி குளிச்சுட்டு வந்துடுறேங்க்கா என்றபடி குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஞானத்தின் முதலிரவுக்கும் அவளுக்கு ஞாபகம் இருந்ததால் அக்காவின் வியப்பு விசாலிக்கு புரிந்தது. என்ன கத்தல், என்ன சண்டை, என்ன ஆர்ப்பாட்டம்! சந்தையில் மாடு பிடிக்கிற மாதிரி அத்திம்பேரை போல் அரண்மனை ஆண் மக்களையே கிராமத்தில் பார்த்து பழகியிருந்த விசாலிக்கு தன்னுடைய கணவனை நினைக்கையில் உள்ளம் பூரித்து போயிற்று. அக்கா சொன்னாலே சினிமா மாதிரிலாம் இருக்குது என்று, அது எத்தனை நிஜம்! பாலை கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ண எங்கே விட்டார். கதவை மூடியதுமே தோளை பிடித்து நடத்தி சென்று படுக்கையில் உட்கார வைத்து, எதுக்கு பயப்படுறே விசாலி? நான் என்ன புலியா என்று கேட்டு சிரிச்சாரே. அப்பப்பா எத்தனை அழகு! நான் உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா கொஞ்ச நாளி பேசிகிட்டு இருக்கலாம். நான் அமெரிக்காவில் எந்த ஊரில் இருக்கேன் தெரியுமா? சிகாகோ. அங்கே நமக்கு சௌரியமான வீடு இருக்குது. உனக்கு வேலை பண்ணுற கஷ்டமே தெரியாது. துணி துவைக்க மிஷின், பாத்திரம் அலம்ப மிஷின், எல்லாமே மிஷின் தான்.
அமெரிக்க வாழ்க்கையை பற்றி பத்திரிகைகளில் சில எழுத்தாளர்கள் எழுதிய பயணக்கட்டுரைகள் மூலம் விசாலி கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டு இருந்தாலும் கணவனிடமிருந்து அதை நேராக கேட்டபொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. குமார் பேச பேச விசாலியின் பயம் எங்கோ ஓடியது. குபேரப்பட்டினத்தில் குடித்தனம் பண்ணப் போகின்றோம் என்ற ஆர்வம் கூடிப்போனது. அரை மணி நேரம் அவள் கைகளை தன் கைகளோடு சேர்த்து வைத்து கொண்டு தன் அமெரிக்க வாழ்க்கையின் தரத்தை சொன்னவன் அவளின் படிப்பு குறைந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டவளாக, என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கனே, உன்னை பற்றி ஏதாவது சொல்லேன் என்று மெல்லை பேச்சை திசை திருப்பினான். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன உங்களை மாதிரி படிச்சிருக்கேனா இல்லை புத்திசாலியா? உங்களுக்கு சரியா நான் பேச நினைக்கிறது தப்பில்லையோ? விசாலி தன் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லிவிட்டாள். அடே, உனக்கு சேர்த்தாப்பல 4 வரையும் பேசக்கூட தெரியுமா என்ன? இல்லை, வேண்டான்னு ஒரு வார்த்தையில் தான் சொல்ல தெரியும்னு நினச்சேன். அவள் மோபாயை தன் பக்கம் திருப்பி இப்படி சொல்லி சிரித்துவிட்டு, ஐ லவ் யூ, யுவர் இன்னசென்ஸ் அண்ட் யுவர் பியூட்டி என்று சொன்னான். அவன் ஆங்கிலத்தில் சொன்னது ஒரு வார்த்தை கூட அவளுக்கு புரியாமல் விழிக்கவே, உனக்கு புரியலை என்றான் குமார். உனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கூடவா புரியாது? சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நான் தான் படிக்கவே இல்லையே. 6வது வரை படிக்கலை, அதுவே உனக்கு கொஞ்சமாவது சொல்லி கொடுத்துருக்குமே. படிப்பை பற்றி கணவன் துருவி துருவி கோட்டபோது விசாலிக்கு பயமாக இருந்தது. நான் இங்கிலீஷ் படித்தது ரொம்பவும் கொஞ்சம், அதுவும் வருஷமானதிலே மறந்தே போயிடுச்சு. விசாலியின் கண்கள் கலங்கி போயின. குமார் அவளை இழுத்து அணைத்து கொண்டார். இதுக்காக ஏன் வருத்தப்படுற விசாலி? இங்கிலீஷ் தெரியாட்டா என்ன, கொடியா முழுகிடோ? எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, அது போருமே. நீ எத்தனை அழகாக இருக்கே தெரியுமா? உன் கை காலெல்லாம் மழமழன்னு எப்படி இருக்கு தெரியுமா? மெதுவாக குனிந்து அவள் கன்னங்களை உதட்டை இதமாக முத்தமிட்டு விட்டு அவள் கழுத்தில் முகத்தை படித்து கொண்டான். அதன் பின் விசாலி அவன் தூங்க அனுமதித்த போது அவள் கை கடிகாரத்தில் மணி 4 ஆகிவிட்டிருந்தது. விசாலி, எத்தனை நாழி குளிப்ப? உங்கள் மாமியார் 2 தரம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டா. அக்கா கதவை தட்டவும் அவசரமாக குளித்து துவட்டி புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் விசாலி. நெத்திக்கு இட்டு கொள்ளும் பொழுது ஏதோ நினைத்தவளாக ஞானத்திடம் அவள் சொன்னார், இன்னும் 2 நாளில் மெட்ராஸுக்கு போகணுமாக்கா. அவர் சொன்னார் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுவதற்கு. அதுக்கு மாப்பிள்ளை போனால் போகிறாத, நீ கூட போகணுமா என்ன? இல்லைக்கா, அமெரிக்காவுக்கு டிக்கெட் வாங்கணும்னா என்னை நேரிலே பார்த்தாதான் கொடுப்பாராம். பாஸ்போர்ட் விசா வாங்குவதற்கு விசாலியே நேரே வர வேண்டும் என்பதை தான் குமார் முதல் நாள் சொல்லியிருந்தான். அவன் சொன்ன விவரம் புரிந்ததே ஒழிய குறிப்பாக பெயர்கள் மற்றதெல்லாம் விசாலிக்கு புரியவே இல்லை. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே கிளம்பணுமாம். அதுக்காகத்தான் அவசரமாக மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்னார். 2 வாரத்திலையா? அது முடியுமாடி? திருவையாறு லட்சுமி மாமி பிள்ளை தலைக்கீழாக நின்னா தன்னோட பெண்டாட்டியை அழைச்சிட்டு போகணும்னு. நடக்கலையே. அப்புறம் 4 மாதம் கழித்து தானே அவள் தனியாக போனா. நான் கூட அவர்கிட்ட கேட்டேங்க்கா, எனக்கு மெட்ராஸில் தெரிஞ்சவா இருக்கா, உன்னை உடனேயே அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணிடுவேன்னு சொன்னார். அக்காவும் தங்கையும் சமையல் கட்டுக்குள் சென்றார்கள். சுவாமி நமஸ்காரம் பண்ணிய விசாலி காஃபி கலந்து கொண்டிருந்த மாமியாரையும் பின் அக்காவையும் நமஸ்கரித்தாள். தீர்காயுசோடு இருமா என்று சொன்ன மாமியார் விசாலி பார்க்காத வகையில் ஞானத்தை நோக்கி, என்ன எல்லாம் சரியாக இருந்ததாமா என்பது போல பாவனை செய்ய, ஞானமும் சந்தோஷத்தோடு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கிறது என்றும் தினசில் தலையை ஆட்டினாள். 8வது நாள். மாரிஸ் ஹோட்டலின் 8வது மாடியிலிருந்து குனிந்து கீழே பார்த்ததில் விசாலிக்கு தலை சுற்றியது. நீளமாக தெரிந்த சாலையும் அதில் கலராய் புள்ளிகளாய் ஓடும் கார்களும் அவளுக்கு பார்க்க அழுக்கவில்லை. சென்னைக்கு பாஸ்போர்ட் விசா விஷயமாக விசாலியை அழைத்து கொண்டு போக குமார் முடிவு எடுத்திருந்ததை அறிவித்ததும், இவ்வளவு சுருக்கவா குமார்? இன்னும் 4 நாள் கழித்து போகக்கூடாதா என்று அம்மாவும் அப்பாவும் கேட்கத்தான் செய்தார்கள். எனக்கு லீவு இன்னும் 18 நாள் தாமா இருக்குது. அதுக்குள்ளே பண்ணுற ஏற்பாடுகளை பண்ணிட்டு கிளம்ப வேண்டாமா? சொன்ன தேதிக்குள்ளே போகலைன்னா என் ஆஃபீஸர் நீ வரவே வேண்டாம், உங்கள் மனுஷால கொஞ்சிக்கிட்டு உங்கள் நாட்டிலேயே இருன்னு சீட்டு கிழித்து அனுப்பிடுவான். தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். சரிப்பா, நீ வேணா முதல்ல புறப்பட்டு போ. விசாலி சின்ன பொண்ணு, அங்கே இப்போ ரொம்ப குளிர்னு நீ தானே சொன்ன. அவளை இந்த குளிரில் அங்கே அழைச்சிட்டு போவானேன்னு செத்த வெயில் வந்ததோ 2 மாதம் பொறுத்து நாங்கள் அனுப்புகிறோமே. என்னம்மா இது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கழுத்தை அறுத்த, இப்போது பெண்டாட்டியை விட்டுட்டு போங்கிறியே, சிரித்தான் குமார். அதுக்காக சொல்லலைடா குமார், நீ இருக்க போகிறதே இன்னும் 2 வாரம்தான். இதில் மெட்ராஸுக்கும் இதுக்கும் இவள் டிக்கெட்டுக்காக அலையிறதுலேயே உன் பொழுது போயிட போகிறதே.
உன்னோட கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கணும் அது முடியாதேங்கிற ஆதங்கம்தான் எனக்கு. நீ விசிராந்தியாக புறப்பட்டு போனா அலைஞ்சு செய்கிற காரியத்தை அப்பா கவனித்து இவளை மெதுவாக அனுப்பலாமேன்னு சொன்னேன். இதுக்கும் குமார் சிரித்தான். அலைச்சலும் இல்லை, ஒன்றுமில்லை. மெட்ராஸில் என் சிநேகிதன் டிராவல் ஏஜெண்ட்டாக இருக்கான். நிமிஷமாக காரியத்தை முடித்து கொடுத்துருவான். நாங்கள் போயிட்டு 2 நாளில் திரும்பிடுவோம். குமார் தீர்மானமாக சொன்னதும் மேற்கொண்டு யாரும் வாயை திறக்கவில்லை. விசாலிக்கு தனியாக எங்கேயும் போய் பழக்கமில்லை. நாம் என்ன உங்கள் 2 பேருக்கும் உதவியாக கூட வரனே? சந்துரு தன்னிடம் கேட்ட பொழுது அழுவதா சிரிப்பதா என்று குமாருக்கு புரியவில்லை. கல்யாணமான ராத்திரியே ஹனிமூனுக்கு தம்பதிகள் போகும் இந்த நாளில் 2 நாட்களுக்கு மெட்ராஸுக்கு போய் வருகிறோம் என்றால் அண்ணன் காரணம் கூடவே கிளம்புகின்றானே. ஒரு சில நிமிடங்கள் யோசித்த குமார் பிறகு சம்மதித்தான். மூவருமாக பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் கிளம்பி சென்னைக்கு வந்தனர். ரயில் எந்த ஸ்டேஷனில் நின்றாலும் கோல்ட் ஸ்பாட், காஃபி, கேட்பரிஸ் சாக்லேட் என்று எதையாவது விசாலிக்கும் சந்துருவுக்கும் குமார் வாங்கி கொடுத்தான். இப்போ எதுக்கு மாப்பிள்ளை என்று சந்துரு சொல்லுவதையோ, எனக்கு வயிறு முட்டுறது ஒன்றும் வேண்டாம் என்று விசாலி சினுங்குவதையோ அவன் காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை. எக்மோரி வண்டி நெருங்கும் பொழுது அந்த ஆத்துக்குள்ளே போக போகிறோம். பழைய மாம்பழத்தில் தான் அத்தையோட ஆமை இருக்குது. கல்யாணத்திலே அவரை பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? மாப்பிள்ளை கொஞ்சம் குட்டையா, ரெட்டை நாடியா, சிவப்பா? அத்தையா? ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் அத்துக்கு தங்க போகிறதில்லை சந்துரு. பின்னே உங்கள் உறவுக்காரா இருக்காளா என்ன? ஹோட்டலில் தங்க போகிறோம். ஹோட்டல்லையா? சந்துரு திகைத்தான். அத்தையாக இருக்கிறச்சே ஹோட்டலில் தங்கினா கோவிச்சுப்பாளே. யாரும் கோவிச்சுக்க மாட்டா. நம்ம சௌரியம்னு ஒன்று இருக்கே. எனக்கு பழைய மாம்பழத்தில் இருக்கிறது சரிப்பட்டு வராது. மோரோவர் பாஸ்போர்ட் விசா விஷயமா அலையணும், ஃபோன் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஹோட்டல் தான் சரி. நீ வேணா உங்கள் அத்தையை அதில் தங்கிக்கோ, நானும் விசாலையும் ஹோட்டல்லே இருக்கோம் என்ன? இனி சந்துரு என்ன சொல்ல முடியும்? ஆக மூவரும் நேராக மாரிஸ் ஹோட்டலுக்கு போனார்கள். 8வது மாடியில் ரூம் கிடைத்தது. லிஃப்டில் ஏறிக்கொண்டு மேலே போவது விசாலிக்கு புது அனுபவம். காதை அடைக்கிற மாதிரி இருந்து வயிற்றில் ஜிவ்வென்று ஒரு உருளல். அமெரிக்காவில் இப்படித்தான் இருக்கும் இல்லையா மாப்பிள்ள? இப்படியா? இது 8 மாடி கட்டடம், அங்கெல்லாம் 80 100 மாடி கட்டடம். அதுதான் வித்தியாசம். அறைக்குள் சென்றதுமே மணியை தட்டி ரூம்பாயை அழைத்தான் குமார். ஜில்லுன்னு என்னப்பா இருக்கு? அவன் சொன்னான். சரி, 3 பாதாம் கீர், 3 பிளேட் முந்திரி பருப்பு ஆர்டர் கொடுத்தான். இப்போ எதுக்கு பாதாம் கீரும் முந்திரியும்? பசிக்கவே இல்லையே, சந்துரு ஆட்சேபித்தான். பசிச்சாதான் சாப்பிடணுமா என்ன? ரயில் டாக்ஸியிலே வந்தது, தாகமாக இருக்குது, சும்மா லைட்டாக தானே. ஆனாலும் நீங்கள் பணத்தை தண்ணி மாதிரி தான் செலவு பண்ணுறீர்கள் மாப்பிள்ளை. சந்துருவின் குரலில் பெருமை எட்டி பார்த்தது. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? செலவழிக்கத்தானே. நான் $US எத்தனை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? 4000. தட்ஸ் மோர் தென் 30,000 ரூபாய் செலவழிக்காமல் கொண்டு வந்திருக்கேன். சும்மா திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காகவா? சந்துருவும் விசாலியும் பிரமித்து போய்விட்டார்கள். அப்புறம் இன்னொன்று சந்துரு, வயசு என்ன? 25 இல்லது 26? உன்னை விட நான் 2 வயசு தான் பெரியவன். என்னப்போ மாப்பிள்ளைன்னு உறவு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு, ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபார்மாலிட்டிஸ். சும்மா பேரை சொல்லியே கூப்பிடு என்ன? அது எப்படி? நீங்கள் பெரியவர், மரியாதை குறைவா? எப்படி? நோ, எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு சந்துரு, நான் உனக்கு குமார். ஓகே? தன் வழக்கமான சிரிப்பு ஒன்றை குமார் சிரித்து விட்டு பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு விட்டான். விசாலி அறையை சுற்றி பார்த்தாள். டெலிஃபோன் பாடும் ரேடியோ, சௌக்கியமாக உறங்க கட்டில், பெரிதாக வட்ட கண்ணாடி. இதுவே அமெரிக்கா மாதிரியா இருக்குது? அறையை ஒட்டி இருந்த பால்கனிக்கு போய் எட்டி பார்த்தாள். கண்ணெதிரில் மெட்ராஸ் பறந்து விரிந்து தெரிந்தது. அண்ணா, அண்ணா, இங்கே வாயேன், ரகசிய குரலில் சந்துருவை கூப்பிட்டாள். தங்கைக்கு அருகில் அண்ணன் வந்து நின்றான். கீழே பாரேன். மயக்கமாவல்ல? ஏன்னா 8வது மாடியிலேருந்து பார்த்தாலே இப்படி இருக்கே, 80வது மாடியிலேருந்து பார்த்தா கீழே மனுஷா தெரிவாளா, இல்லை மேகம் மறைச்சிடுமா? இதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? சாதாரண ஆதிபுரத்து வாசி. உங்கள் ஆத்துக்காரன் தான், கேட்க வேண்டியதெல்லாம் என்ன கேட்டா? அவன் கேலி செய்தான். அறையில் மணி பாடியது. பேரர் இவர்களின் ஆர்டருடன் வந்தான். பாதாம் கீரை குடித்து முடித்ததும், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கோ, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்று குமார் வெளியில் போனான். 1 மணி நேரம் ஆகியிருக்கும். போனவன் திரும்பி வந்தான். அவனை பார்த்து விட்டானாம். பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பேப்பர்களை வாங்கி வந்திருக்கின்றாராம். எழுதி கொடுத்து விட்டால் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சுருக்க ஏற்பாடு பண்ணுவதாக அவன் சொல்லிவிட்டானாம். மூவரும் கீழே டைனிங் ஹாலுக்கு போய் உணவருந்தி விட்டு வந்தார்கள்.
நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு போய் 4 மணிக்கு வா சந்துரு, பாஸ்போர்ட்டுக்காக விசாலியை ஃபோட்டோ எடுக்க போகணும் என்றான் குமார். மாலையில் சந்துரு வந்ததும் டாக்ஸியில் மவுண்ட் ரோடுக்கு போனார்கள். ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வாசலில் டாக்ஸி நிறுத்திவிட்டு இவர்கள் உள்ளே போய் படம் எடுத்து கொண்டு வந்தார்கள். அங்கிருந்து ஸ்னேக் பார்க்குக்கு போனார்கள். சந்துருவுடன் இருப்பதை லட்சியம் பண்ணாமல் மனைவியின் தோளில் கையை போட்டு அணைத்து பாம்புகளை வேடிக்கை காட்டினான் குமார். அப்புறம் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டிஃபன், அதன் பின் பீச். கோன் ஐஸ்கிரீமை வாங்கி தின்றவன் மணலில் கால்வலிக்க நடந்தனர். அங்கிருந்து பழைய மாம்பழம் போய் சந்துருவை இறக்கும் சாக்கில் அத்தை வீட்டில் ஓரிடம் வெட்டி பார்த்துவிட்டு மணி இரவு 9 நெருங்கும் பொழுது மீண்டும் அறைக்குள் வந்தார்கள். கணவன் உபசரிப்பிலும் அன்பான கவனிப்பிலும் விசாலி தன்னையே மறந்திருந்தாள். சந்திரனாவின் முகத்தில் சந்தோஷம் தாண்டமாடுவதை பார்த்ததில் அவளின் குதூகலம் 4 மடங்காக பெருகியது. பீச்சில் குமார் ஐஸ்கிரீம் வாங்க பொழுது, நீ அதிர்ஷ்டசாலிடி விசாலி, உன் ஆம்படையா உன்னை தலையிலே வச்சுட்டு தாங்குறான், எனக்கு மனசு நிறைஞ்சு இருக்கு என்று சந்துரு சொன்னதும் சந்தோஷத்தில் விசாலிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஓட்டல் அறைக்கு திரும்பி வந்தனர். ஏதாவது சாப்பிட்றியா? குமார் கேட்டான். அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அம்மாடி, நம்மளால் ஆகாது, வாயை திறந்தா காக்கா வந்து கொத்தும் போல இருக்கு என்றபடியே படுக்கையில் தொப்பென்று உட்கார்ந்தாள். கணவனுடன் கூட ஒரு வாரமாக இருப்பதில் அவள் கூச்சம் ரொம்பவே குறைந்திருந்தது. ரேடியோவில் இங்கிலீஷ் பாட்டை மெல்ல வைத்துவிட்டு வராந்தா விளக்கை மட்டும் போட்டுவிட்டு மற்ற விளக்குகளை அணைத்தான் குமார். மனைவியின் அருகில் வந்து அமர்ந்தான். மெல்லிய வெளிச்சத்தில் சிகப்பு டைலான் புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவில் விசாலி தேவதை மாதிரி இருந்தாள். குழந்தை முகம், பளபளத்த குண்டு கன்னங்கள், கருப்பு சாந்து பொட்டு. அவளுக்கு அளித்திருந்த சென்ட் தாராளமாக தூவி இருந்ததில் அவள் மனம் கொண்டிருந்தாள். எழுந்த வெறியில் அவளை அப்படியே அள்ளி கைக்குள் அடக்கி கொள்ள வேண்டும் போல் குமாருக்கு தோன்றியது. அவனை கண்டு பயப்படாமல் அமர்ந்திருப்பது அவனுக்கு ரொம்ப முக்கியம். மென்மையாக அவளை படுக்கையில் படுக்க வைத்து தானும் படுத்து கொண்டான். சிறிது நேரம் சென்றதும் பெட்ஷீட்டை எடுத்து உடம்பில் சுற்றிக்கொண்டு தன் பிரீஃப் கேஸிலிருந்து சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தான். பெரியவர்களுக்கு தெரியாமல் கணவன் புகைப்பிடிப்பதை விசாலி கல்யாணமான 2ஆம் நாளே கண்டுகொண்டாள். முதல் நாள் அவன் பிடித்த பொழுது அவள் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தை கண்டு அவனாகவே சொன்னான். குளிர் அதிகமுள்ள ஊர்களில் இருக்கிறதுக்கு கட்டுக்கட்டா இது பிடிக்கிறது பழகி போச்சு. பெரியவாளுக்கு எதிரே குளிச்சா மரியாதை இல்லை, அதனால் இப்படி தனிமை கிடைக்கிறப்போ பிடிக்கிறேன். உனக்கு பிடிக்கலேன்னா விட்டுடுறேன். சினிமாவில் வரும் கதாநாயகர்கள் எல்லாம் புகைப்பிடிப்பது போல சிகரெட்டை கணவன் கையில் வைத்து கொண்டிருப்பது கூட ஒரு ஸ்டைலுடன் இருந்ததாக விசாலை நினைத்து கொண்டாள். பீடி நாற்றம் போல் இல்லாமல் இது வாசனை மிகுந்ததாக இருக்கவே நீங்கள் பிடிக்கிறதே வேண்டான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது உங்கள் இஷ்டம் என்றாள். நான் சிகரெட் பிடிக்கிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா என்றான் குமார். ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், உங்கள் விருப்பம்தான் எனக்கும். அவள் தன் வீட்டாரிடம் கூட இது பற்றி பேச மாட்டாள் என்பது குமாருக்கு தெரியும். இது நானும் என் கணவரும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது போல் ஒரு பெருமை அவள் தொனியில் தெரித்தது. கணவன் படுக்கையில் அமர்ந்து சிகரெட் பிடிப்பதையே பார்த்து கொண்டிருந்த விசாலி கேட்டாள். அமெரிக்காவிலே நம்ம வீடு இந்த ஹோட்டல் ரூம் மாதிரி ஜோராக இருக்குமா? குழையை திறந்தா வெந்நீர் வரும்னாலே இங்கே அப்படித்தானே இருக்கு. சிகரெட்டை கடைசியாக இழுத்து அணைத்த குமார், இதைவிட இன்னும் 1000 மடங்கு அழகாய் நாகரிகமாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இதை விடவா? அதெப்படி இன்னும் ஜோராக இருக்கும்? நீ இன்னைக்கு சமுத்திரம் பார்த்தியோன்னோ? கடலே பார்க்காத ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சமுத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நீ ஒரு டமரா ஜலத்தை எடுத்து காட்டி இது மாதிரி 1000 டபரா ஜலம் இருக்கும், நீளமாக இருக்கும், அலையலையாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு எத்தனை தான் சொன்னாலும் அந்த ஆளுக்கு சமுத்திரம்னா என்னன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அது மாதிரி தான் ஆதிச்சபுரத்திலே வளர்ந்த உனக்கு அமெரிக்கா பற்றி எத்தனை சொன்னாலும் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாதுன்னு தெரியுமா? பார்த்தா தான் தெரியும். கர்மன் கொடுத்த விளக்கம் விசாலிக்கு நவீனமாக இருந்தது. நீங்கள் அழகாக பேசுகிறீள் தெரியுமா என்றாள் தன் வியப்பை தெரிவித்து. நீ எத்தனை அழகாக இருக்கே தெரியுமா? குமார் கிட்டத்தில் வந்து அவளை அணைத்து கொண்டான். அந்த இரவு முடிவில்லாத இரவாக நீண்டு கொண்டே போனது. 19வது நாள். ஏண்டி விசாலி, பருப்பு பொடியை தான் பிளாஸ்டிக் பையிலே போட்டு கட்ட சொன்னே, புளிக்காய்ச்சலை எப்படி பையிலே கட்டுறது? எண்ணெயெல்லாம் அதில் ஒழுகிடுமே. அவர் தான் சொன்னாருமா, பாட்டிலே எதையும் போடாதே, போடுமான வரை பிளாஸ்டிக் பையிலேயே கட்டிடுன்னு. எனக்கு என்ன தெரியும்? சாயங்காலம் மாப்பிள்ளை வருவாரோன்னோ அப்போ கேட்டுட்டு அதுவரை பாத்திரத்தோடைய சூடு ஆறிட்டு இருக்கட்டும். என்ன? ஆதிச்சபுரமே அல்லோகல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது.
விசாலியின் அமெரிக்க பயணம் கல்யாணமாகி எண்ணி 19ஆம் நாள் தொடங்கிவிடும் என்று யாருமே எதிர்பார்க்காததால் சாமான்கள் தயாரிப்பதும் எடுப்பதும் வைப்பதும் உறவுக்காரர்கள் வீட்டுக்கு விருந்து போவதும் அப்படியே சொல்லி கொண்டு வருவதுமாக அமக்களப்பட்டது. சென்னையிலிருந்து அவர்கள் கிளம்பி வந்த 4ஆம் நாளை பாஸ்போர்ட் விசா ரெடி என்று டிராவல் ஏஜென்ட் வில்லியனூர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டான். சரியாக அதற்கு 3ஆம் நாள் ஏர் இந்தியா விமானத்தில் புறப்படவும் ஏஜென்ட் மூலம் குமார் ஏற்பாடு பண்ணிவிட்டான். திங்கள் இரவு விமானத்தை பிடிக்க வேண்டும். இன்று ஞாயிறு. புறப்பட வேண்டிய தேதி தீர்மானமான அன்றைய ஊருக்கு என்னென்ன சாமான்கள் தயார் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்ற லிஸ்டோடு விசாலியை ஆதிச்சபுரத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டான் குமார். குழம்பு பொடி, பருப்பு பொடி, தோசை மிளகாய் பொடி, வடாம், வத்தல், பட்சணம், ஊறுகாய், புளிக்காய்ச்சல், துவரம்பருப்பு புளியெல்லாம் வேண்டாமா? வேண்டாம், அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும். பட்சணம் என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? ஓ இஷ்டம் விசாலி, உங்களுக்கு பிடிக்கிறத சொல்லுங்களே. கைமுறுக்கு, கடலை உருண்டை, அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். குழம்பு பொடி எத்தனை எடுத்துக்கணும்? 6 மாதத்துக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கோ. நடுவில் வேணும்னா போஸ்டரில் இவாளை அனுப்ப சொல்லலாம். ஏண்டா குமார், முதல் தடவை நீ புறப்பட்டு போனப்போ இத்தனை எடை தான் இருக்கணும்னு சொன்னதால் பெட்டியை டாக்டராத்துக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு வந்தியே, அந்த எடை இப்போவும் போடணுமா? வேண்டாம். இப்போது டிக்கெட்டுகளை நான் $1 கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால் நிறைய எடை எடுத்துகிட்டு போக அனுமதிப்பா. கவலை இல்லை. ஆதிச்சபுரத்தில் விசாலியை விட்டு திரும்பிய பொழுது, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வந்து கூட்டிக்கிறேன். ராத்திரி வில்லியனூரில் படுத்துட்டு காத்தால பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு போனால் கடைசி நிமிஷம் ஷாப்பிங்கை மெட்ராஸில் முடிச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். உன் சாமான்லாம் இந்த நீலப்பெட்டியிலே வச்சுடு. சமையல் சாமான்லாம் வைக்கிறதுக்கு வேறு பெட்டி கொண்டு வரேன். உன் பழைய புடவைகளை எடுக்காதே, கல்யாண புட்ட புடவைகளை மட்டும் எடுத்துக்கோ. மெட்ராஸில் இன்னும் புடவை வேணும், நான் வாங்கிக்கலாம். என்ன குமார்? முன் யோசனையுடன் வில்லியனூருக்கு வந்த மறுநாளே விசாலிக்கு 12 வெள்ளை ஒரு கருப்பு நிற கலர்களில் உள்பாவாடைகள் 2 டஜன் ரவிக்கைகள் தேவிக்கு ஏற்றபடி கலரில் வாங்கி தைக்க சொல்லி இருந்தான். அதுவும் ரெடியாகிவிட்டது. சனிக்கிழமை முழுவதும் சாமான்களை எடுத்து வைப்பதிலும் அம்மாவிடம் என்னென்ன தயார் பண்ண வேண்டும் என்று சொல்வதிலும் விசாலியின் பொழுது சரியாக இருந்தது. இன்று காலை எழுந்து குளித்து பிள்ளையார் கோவிலில் அம்மா விசேஷமாக ஏற்பாடு செய்திருந்த அபிஷேகத்துக்கும் மாந்தோப்பம்மன் கோவிலுக்கும் போய் பிரார்த்தித்து விட்டு வந்தாள். பின் ஞானத்துடன் அக்ரஹாரத்து வீடு ஒவ்வொன்றுக்கும் சென்று உறவினர்களிடம் விடை பெற்று கொண்டாள். என்னடி பொண்ணே, மாப்பிள்ளையும் உன்னையும் விருந்துக்கு கூப்பிட்டு மறைதார் பண்ணார் கூட அவகாசம் கொடுக்காம இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி போகிற? வீட்டுக்கு வீடு இதே புகார் தான். அமெரிக்காவில் மகாராணி ஆட்டம் குடுத்தனம் பண்ண போகிற. எங்களெல்லாம் நினச்சிக்கோ, மறந்துடாதே என்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.